வணக்கம். இது உங்களுக்கு பிரகாஷ் ஸ்ட்ரக்சரில் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் கடந்த வியாழக்கிழமை பூந்தமல்லி, அதாவது அவுட்டர் ரிங் ரோடு, வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோட்டில் ஏறினீங்கன்னா பூந்தமல்லியில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம திருப்பதிக்கு திருமலை கட் பண்ணோம்னா அதையும் தாண்டி குயின்ஸ்லாண்டு வரும். குயின்ஸ்லாண்டு தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் ரைட் எடுத்துன்னா அரக்கோணம் ரூட் வரும். அரக்கோணத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோயில், இது சிங்கேஸ்வரர் கோயில், மூல நட்சத்திரம், தனுசு ராசிக்காரன் வணங்க வேண்டிய முதல் பரிகார ஸ்தலம். தமிழ்நாட்டில் 27 ராசிக்காரர்களுக்கு 27 நட்சத்திரம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களுக்காக இந்த கோயில் வணங்க வேண்டிய கோயில். ஒரு மாதத்துலேயும் எந்தெந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் விசேஷமான கோயில் நாங்கள் அட்டவணையை போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க இந்த கோயிலை கண்டிப்பாக வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும். கண்டிப்பாக அது போய்ட்டாங்க. இது எங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு போனாங்க. இதை நான் எப்படி போனேன்றதுன்னு சொல்லிடுறேன். இதே மாதிரி இங்கே ஒரு 5-6 கோயில் இதே பக்கத்து ஊரில் இருக்குது. ஃபஸ்ட்டு இது மப்பேடுன்ற ஊரில் இருக்குது. ரெண்டாவது நாங்கள் பார்த்த கோயில் பார்த்திங்கன்னா கூவம்ன்ற ஊரில் திருப்புண சுந்தரின்ற ஒரு கோயில் இருக்குது. அதுவும் பார்க்க வேண்டிய ஒரு 1500 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில். இது பார்த்திங்கன்னா கூவம்ன்ற ஊரில் இருக்குது. திருப்புண சுந்தரேஸ்வரர் உடன் உரைன்னு போட்டு கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையான கோயில். இது சுயம்புவாக உருவாகின லிங்கம் இருக்குது. கண்டிப்பாக இதுவும் பார்க்க வேண்டிய கோயில். இது பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு குளம் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த தவளைன்றது ஒன்று வரவே வராதான். அந்த நைட்டில் கொட்டும் போது மழை காலத்தில் தவளை அந்த குளத்தில் வரவே வராதான். இது ஒரு பக்தியாக ஏதோ ஒரு சாபத்தினால வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. சூப்பரான கோயில், அருமையாக இருக்குது. ஒரு 1500 வருஷம் பழமையான கோயில் கூவன்ற ஊரில் இருக்குது. மப்பேடுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனால் இந்த கோயில் இருக்குது. இதையும் கடந்த வியாழக்கிழமை தான் பார்த்துட்டு வந்தேன். இதையும் எங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பழமையான கோயிலில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. நீங்கள் பார்க்கணுன்றவாங்க, நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன். நல்ல கோயிலை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. இந்த கோயிலாம் அவங்களே என்னை கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. இப்போ தான் வேலை நான் பார்த்துட்டு வந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தா இளமயம் கோட்டூர் அப்படின்ற ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுயம்போ வருவாங்க லிங்கம் தான். இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு காட்டு நடுவில் இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். சுற்றியும் பார்த்தோன்னா பச்சை பசேல்னு இருக்கும். உண்மையிலே இதெல்லாம் வாழ்க்கை ஒரு முறையாச்சும் நம்ம போவோமான்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம். இவ்வளோ நாள் போகாமல் எப்படி விட்டுட்டோமா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது. இளமயம் கோட்டூர், மப்பேடு, கூவம், அப்புறமா அப்படின்னு பார்த்தீங்க. அப்புறமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இன்னொரு கோயிலும் இருக்குது. தக்கோலன்னு ஒரு ஊர் இருக்கான். அது ஒரு 2 பக்கத்து ஊர். அதில் நாங்கள் போகல. ஆக்சுவலாக 3 கோயில் தான் கடைசி. இந்த கோயிலோட வீட்டுக்கு வந்துட்டோம், சென்னைக்கு வந்துட்டோம். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா இது தக்கோலம், இளமயம் கோட்டூர், கூவம், மப்பேடு இந்த மாதிரி பக்கத்தில் இன்னும் 2-3 ஊர்லாம் இருக்குது. எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போன டைம் ஆச்சுன்னா ரிட்டர்ன் வந்துட்டோம். இது மாதிரி பழமையான கோயில், நல்லா 1900 பழமையான பாடல் பெற்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கேளுங்க, நம்பர் கொடுக்குறேன். ஆனால் இதெல்லாம் பார்க்க வேண்டிய கோயில். இதில் வரைக்கும் நான்லாம் லைஃப்பில் போகாத கோயிலே இப்போ போன வேலைக்காக போய் பார்த்துட்டு வந்தேன். இது போல் நல்ல விதமான காணொலிகளை நீங்கள் விரும்பி பார்க்க நினச்சின்னா பிரகாஷ் சப்ஸ்கிரைப் நன்றி, வணக்கம்.